ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் தான். வாசல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு வீட்டு வேலையை செஞ்சுட்டு கடை வேலையை பார்க்குறக்கே சரியாக இருக்குதுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க ஏதோ ஒன்று கேஷுவலாக சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் மாதிரி ஆயிடுது. ஆடி பிறந்துருச்சு, ஆடி வெள்ளி வந்துருச்சுன்னு க்ளீன் பண்ணலையான்னு கேட்டாங்கன்ட்டு அடுத்த நாள் காலையில் நானும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எந்திரிச்சு ஃபுல்லாக ஒட்டரை அடித்து வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போர்ட்டிக்கோலாம் கழுவி விட்டுட்டு கடைக்கு போயிட்டேன். நைட்டு வந்து பார்க்கையில ஏனோ மனசில் கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், வெளியே வாசல் மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே போயிட்டு கரை கட்டி வலிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம ஆத்தாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சாணி பத்து நிலன்னு சொல்லுவாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வாசலை நல்லா கன்றையாக வச்சு வலிச்சு விடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த இத்தினூண்டு வாசலுக்கே நம்மளால் கையில் வலிக்க முடியறது இல்லைங்க. ப்ரெஷ்ஷை வச்சு ஏதோ ஒரு வழியை இழுத்து விட்டுற வேண்டியது. எப்படியோ கலர் மட்டும் பிரைட்டாக இருந்தால் போதும் வாசல் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு காடு போக மட்டும் வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலை என்றைக்கும் இருக்க தான் செய்யும். எது முடியுமோ அதை மட்டும் செய்யணும். நான் என்ன பண்ணேன்னா, அவசரப்பட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பாதிக்கு மேலே எனக்கு அப்படி ஒரு பேக் பெயின், என்னால் வலிக்கவே முடியல. சரி எடுத்த வேலையை முடிச்சு தானே ஆகணும், பாதி வாசலை வலிச்சிட்டு விடவா முடியும்னு சொல்லிட்டு வலிச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், வலிச்சு முடிக்கிறக்குள்ள அப்படியே ஒரு சைடாக சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு பேக் பெயின். காலத்தில் ராய்க்கூழும் சோளச்சோறும் சாப்பிட்டவங்கெல்லாம் கூட ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. நம்ம இன்றைக்கி அந்த பாதாம், பிஸ்தா, அது இது அத்திப்பழம் அப்படி இப்படின்னு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறோம். இருந்தாலும் அந்த எனர்ஜியெல்லாம் எங்கே போய் கன்வெர்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. நான் மட்டும் இல்லை, இப்போத்த லேடிஸ் எல்லாருமே இப்படி தான் இருக்கோம். ஏதோ செய்யணுங்கிறக்காக தான் எல்லாருமே வேலை செய்கிறோமோ ஒழிஞ்சு, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சஃபர் ஆகுறோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இது உண்மையா இல்லையான்ட்டு அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. நைட்டு காலையில் தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.